ஈஸ்வரன பொம்பளையாடா? ஈஸ்வர் பொம்பளையாடா? ஈஸ்வர் காயத்ரி கூட டிபில எப்ப இந்த ஈஸ்வர் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காயத்ரி ஈஸ்வர ரக இல்ல உனக்கு அமித்ஷா டிபி எப்ப? அமித்ஷா தானே நீங்க கட்சியா இருந்தீங்க. ராம்குமார் மாதிரி பெண்களை இழிவா பேசி அமித்ஷா டிபியா? ரிமூவ் பண்ணுங்கடா. ஏன்னா இந்த ரிமூவ் பண்றோம். நடுல பண்றீங்க பாத்தீங்களா விக்னேஷ் ப்ரோ? அவன் பேச பேச மியூட் போட்டுக்கினே. இல்லங்க அவனை திக்கிற மாதிரி பேச வச்சுக்கிட்டு நாளைக்கு எனக்கு தெரியும் அவர் தான் ஃபன் பண்ண போற ஈஸ்வர வச்சுன்னு. பட் ஆனா வேணாம், சின்ன பையன் இல்ல சாமி. நீ அவனுக்காக தான் பேசுற. கிடைச்சா உன்னே கிடைக்கிறான் பத்தி அவன். ஆனா ஐயா எனக்கு இவனுங்க எதிர்கட்சி ஆயிருந்தா எப்படி நினைச்சு பாரு விக்னேஷ் ப்ரோ. மறுபடியும் சொல்றேன், 4 வருஷம் நிம்மதியா இருந்திருக்கலாம்டா அலெக்ஸ். இவனுங்க அரை மணி நேரத்துல கத்த ஆரம்பிச்சவனுங்க தான் இன்னும் கத்தினுக்குறானுங்க. 20 நாள் கத்துனத மனுஷன் வந்து 20 நிமிஷத்துல வச்சு விட்டு போயிட்டாரு. இவனுக்கு மட்டும் எதிர்கட்சி 2030 ரோடா போயிட்டு 4 வருஷம் நல்லா எடப்பாடி. ஈஸ்வர் ஒரு அதிமுக பையனே கிடையாதுங்க. ஏன்னா அதிமுக அவனுக்கு வந்து எடப்பாடியில தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கே கூட நம்மளோட சிஎம் எவ்வளவு பெருந்தன்மையானவருங்கிற ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். யாரா திருப்பியா வந்து கனெக்ட் கொடுத்தது? இருங்க ஈஸ்வர் இவ்வளவு நீ வந்த உடனே பேசணும்னு எல்லாம் முடிவு பண்ணாத தம்பி. ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ இன்னைக்கு சிஎம் ஓட பேச்ச கவனிச்சியா? இல்லடா விக்னேஷ் சரி அவன ஸ்பேஸ் விட்டு தூக்கிடவா? இல்லங்க அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். எனக்கு அதிமுக இன்னைக்கு சிஎம் பேசினா கரெக்டா அவனை வச்சு பேசிடுங்க. இல்லாட்டி அங்க போய் மாஸ்க் காட்டுவான். அலெக்ஸ் பேச பயந்துட்டு தூக்கி அலெக்ஸ் தயவு செஞ்சு இவனை ஏத்து. ஏன்னா எனக்கு இவனை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். எனக்கு புரியலையே. யாரும் அக்செப்ட் பண்றாங்க. இல்ல ஓகே யார் அக்செப்ட் பண்றானா? இல்ல அக்செப்ட் பண்ணனும் கூட அவசியம் இல்ல. அந்த பையன் இன்னைக்கு வந்து சிஎம் விஜய் பெருந்தன்மையா ஒரு விஷயத்தை சொன்னான். நான் பண்ணிட்டேன். 200 யூனிட் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறேன். நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சொல்லுங்க. ஓ என்னையா 2 பேரை ரிமூவ் பண்ணலாம் இருக்கீங்களா? அவளை எடப்பாடி தான் இப்படி பண்ணாதீங்கடா. அவனோட பக்தர்கள் இப்படி பண்ணாதீங்க. அவன் மொத்தம் ப்ரோ ஒரே ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து சிஎம் என்ன சொன்னார்னா 200 ரூபா 200 யூனிட் இலவச மின்சாரம் வந்து விவசாயிக்கு கொடுத்ததா திமுக வந்து அதுல 100 யூனிட்டை கிளைம் பண்ணிக்கிறாங்க. அவர் எவ்வளவு பெருந்தன்மையான ஒரு ஜெயலலிதா மேடமோட பேரை இன்னைக்கு சொல்லி மேடம் ஜெயலலிதா கொடுத்தது அந்த 100 யூனிட். ஆனா ஈஸ்வர் இங்க வந்து அதை பத்தி நினைவுபடுத்தினானா நம்ம சிஎம் எடுக்கிறாரு, ஜெயலலிதா அம்மையோட பேரை வந்து சொல்றாரு, அவங்க தான் கொடுத்தாங்க, நீங்க கிரெடிட்டை கிளைம் பண்ணாதீங்கன்னு எவ்வளவு அழகா பெருந்தன்மையா சொல்றாரு. மத்த எந்த அரசியல் அமித்ஷா பக்கம் போயிட்டானுங்க ப்ரோ. மோடி மோடி அமித்ஷா தான். அவன் வந்து இதெல்லாம் கவனிக்கல. அவன் வந்து அந்த மற்றும் பல சொன்னதுல வந்து காண்டாயிட்டான். ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கொடுத்தாருங்க. ஏதோ டயலாக் சொன்னாருப்பா, தூய சக்தி. இன்னொருத்தனது ஆமா பேப்பர் எடுத்து கூட படிச்சாரு. தீந்து போன சக்தி. தீந்து போன சக்தி அல்லு சில்லு எல்லாமே உனக்குதான். வந்து அது ஜாம்பிஸ் கூட்டம் இல்லங்க. ஈஸ்வர்லாம் வந்து அவனுங்களை கன்சிடரேஷன்ல வச்சுக்கல. இல்ல இதுக்கப்புறம் எடப்பாடிக்கு வந்து உடம்புல சக்தி எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு பேர பசங்களாம் அவர்கிட்ட தாத்தா அவர்கிட்ட. இல்ல நீங்க வந்து அடிக்கடி அப்பப்போ மறந்து போயிடுறீங்க. நீங்க ஃபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவன் இல்லாம பண்ணுங்க. இல்ல அவன் போயிட்டான். அவன் வந்து இஷ்டத்துக்கு சின்ன பையனா, அவனுக்கு 30 வயசு இருக்குமியா. அவன் வந்து என்ன தெரியுமா சொன்னா, டிஎம்கே விட அதிகமா. சரி என்னடா சொல்ல வந்தான்? என் செவுத்துல என் பேர் இருக்கு. அவன் எம்எல்ஏ போறானா? சத்தியமா சொன்னான். உண்மையோட அவன் ஏடிஎம்கே கட்சியில எம்எல்ஏ சீட் கேட்க போறானா? அவ்வளவு மோசமா போயிடுச்சா? புரியல. ஈஸியா கொடுத்துருவாங்க.
இல்லையா அவனுங்க இல்ல அங்க ஏடிஎம்கே எம்எல்ஏ எல்லாம் நீங்க எடுத்துக்கணும். அவனுங்க என்ன பண்றது? ஈஸ்வர் மாதிரி இல்ல தான் ஆனா இல்ல எனக்கு ஒரு டவுட் அங்கேயும் அலெக்ஸ். கேண்டிடேட் இல்ல, எல்லாம் கிளம்பிட்டாங்க. இவன் சீட்டு கேட்பான். ஆனா எடுத்து வந்து என்னன்னா 20 கோடி இருக்கா 30 கோடி இருக்கான்னு காசு தானே கேட்பாரு. இவன் என்ன பதில் சொல்லுவான் அதுக்கு? இது அங்க எங்கேயோ செவுருல பேர் எழுதணும்ல, அந்த செவுரை வித்துருவான். ஆமா. சரி. என்னங்க இன்னொரு ஒரு செவுத்துல வீரகாமன் எப்படா சிவாஜி செவுத்துல பேர் எழுதுனா சிவாஜி பட சிஎம் சீன் மாதிரி சொல்றீங்க. வேணா இதுக்கு மேல காலை இல்ல வச்சுக்கோங்கன்னு செவுத்தெல்லாம் எடுத்து இல்ல கொடுப்பாரு இல்ல காசு. என்னடா ஒரு செவுத்த அவன் புடிச்சு பேர் கட்சியில தானே இல்ல எழுதணும். நான் போய் என் பேர் எழுதிட்டு எடப்பாடி கிட்ட போய் சீட்டு அவன் கேட்கிறேன்டா. இருங்கடா. அவன் ஒரு நிமிஷம் எடப்பாடி வந்ததுல இருந்து அவன் கட்சியில ஃபுல் ஃபார்ம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கானா. செவுத்தெல்லாம் அவன் பேர்லாம் வருமா. அதனால வந்துட்டு அவன் அந்த எம்எல்ஏ செவுரு சீட் இன்னொரு கேட்க ஒரு போறேன் உயிரை சீரியஸா காவு வாங்க சொல்றான். போறதுன்னு அர்த்தம். புரியுதா? ஆல்ரெடி நீ ஒண்ணு வாங்கிடுச்சு. ஏற்கனவே ஒரு உயிரை வாங்கிருச்சு அந்த செவுரு. அது இன்னைக்கு வேணாம் அது வேணாம் அது விட்டுருங்க அது விட்டுருங்க. போய் பாத்ரூம் இல்ல கதவுல எழுத மெட்ராஸ் சொல்லு. படம் ரெஃபரன்ஸுங்க. செவுரு காவு வாங்குறது மெட்ராஸ் படம் ரெஃபரன்ஸ். இது பரவாயில்ல. இல்ல சாம வந்த உடனே என்ன தெரியுமா ராகிங்க மியூட் போட்டு டயரு சைக்கிள் போட்டு டேபிள் செம்ம டென்ஷன் ஆயிட்டான்டா. தெரியாதா டே சாம குமார பார்த்தவன் வயசு என்ன? அவன் இல்ல குமார டென்ஷன். நீ என்னடா இதுன்னு கேட்டா தலைவா படம் மாற்றத பேசினான். அவன் ஒரே கேட்டதே கேட்டுக்கிறான். ஈஸ்வரி உன் வயசு என்ன? உன் வயசு என்னடா? 3 வாட்டி ஏற உன் வயசு என்ன? அவன் அப்படியே சொல்ல வேண்டிய புது பையா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அவனை ஈஸ்வர. ஆனா அவனுக்கு சைடுல ஐடிவிங்லாம் இருக்கு. இல்லடா நான் இப்போ ஒரு ஐடி கிரியேட் அவங்க பண்ணி ஆள் தான் இதெல்லாம் ஒருத்தர் வந்து பண்ணி பக்கத்துல ஸ்பேஸ் போட்டு எல்லாருக்கும் நம்ம பசங்களே லிங்க் அனுப்புறாராமே. அது எனக்கே அமிச்சாண்டா. யாரு அந்த எம்ஜிஆர் ஃபேனா? அவரு அவரு அந்த அவரு பேஸ்ல ஸ்பேஸ்ல உட்காந்து பேச சொல்லு அவரை. ஏன் இங்க வர்றாரு? கூட்டம் வேணும்ல. போயிருக்காங்க. இல்ல போயிருக்காங்க. அங்கேயும் அவனை அச்சு தந்துட்டாங்களா? ஏய் நான் கண்ணு ஏடிஎம்கேயா? நல்லா பேசு முடிஞ்சிச்சு கண்ணுன்னு தானே முடிஞ்சிச்சு. ஒருத்தர் அந்த ஸ்பேஸ் அரவணைச்சு முடிஞ்சிச்சு. பேசுவாரு. வேல்முருகன் ஐயாவோட ஸ்பேஸ்ல போய் பேசலாம்ல இவன். இது பரவாயில்ல சாம விஜயபாலா என்ன சித்து சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இல்ல அவரே எல்லாரையும் கண்ணு கண்ணுன்னு கூப்பிட்டுதான் வந்து பேச வைப்பாரு. பேசு கண்ணு மேல ஏறு கண்ணு ஓகே. அவன் அதிமுக பையன் வேற நல்லா பாத்துப்பாங்க. நீ அந்த கண்ணுன்ற போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்து விடு. அவர் அப்படிதாங்க பேசுவாரு அந்த அதிமுக காரர். அவரோட போய் பெயர் விட்டா நல்லா தாராளமா கல்லா கட்டலாம். இங்க வந்து எதுக்கு அடி வாங்கின்னு இருக்கிறாங்க மாதிரி தான் இருக்குது எனக்கு. என்ன கண்ணு ஃபயர் ரியாக்டர் எல்லாம் கொடுப்பாங்க. சொல்லுவோம் என்ன கண்ணு பூனை கண்ணு அப்படின்னு. பூனை கண்ணு. சரி விக்னேஸ்வரோ நீ அந்த ஸ்பேஸுக்கு போ ப்ரோ. விக்னேஷ் கண்ணு வாங்க கண்ணு விக்னேஷ் கண்ணு பூனை கண்ணு அம்மணி விக்னேஷ் கண்ணு. எனக்கு தெரிஞ்சு அவன் 2 பேரும் வேவ் லென்த் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இது பரவாயில்ல அட்டு தோகுது பாரு பாசு கண்ணு. இல்ல விக்னேஷ் ப்ரோ ஒரே டைலாக் தான் சொல்லுவாரு. வேல்முருகன் ப்ரோ ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு சும்மா இருங்க. இல்ல அது நம்ம கலர் டைலாக். அவனுக்கு ஒண்ணும் தெரியாத சும்மா இருந்தார். இல்ல சாம இல்ல விஜயபாலா பேர் தான் நினைக்கிறேன். ஈஸ்வர் வந்து என்ன சொன்னா 160 சீட்டு தான் ஏடிஎம்கே ஜெயிக்கலனா நீ என்ன சொன்னாலும் கேக்குற எலெக்ஷன் மே 4 ஆளை காணும் 3 வாட்டி அனுப்புற லிங்க். இப்போ வந்தானே என்ன என்ன சொன்னாலும் கேட்க சொல்ல வேண்டியதானே. இல்ல ஆனா மாமே அதுக்கப்புறம் உண்மையை ஒத்துக்கணும். நீ நினைச்சிருக்கியா அவன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு ஆன்சர் அவங்க நீ ஒண்ணு கேட்டனையா அவன் வேற ஒண்ணு ஆரம்பிப்பான். புரியுதா? தம்பி உன் வயசு என்ன வந்துருப்பான் என்கிட்ட. இல்ல சாம சிரிப்பு என்னன்னா அந்த டோன் தான். உன் வயசு என்ன வயசு என்னன்னு கேக்குறேன். யார் நீ என்னன்ற என்னன்ற மாதிரி போறான். சொன்னதே சொல்லுங்கிறான். சரி இது பரவாயில்ல. கார்த்தி என்னத்தமா மாற்றி போயதோ அந்த கார்த்தி சொன்னியா அவன் கேட்டுனே இருந்தானே திரும்ப திரும்ப. நிறைய சம்பவம் பண்ணிடுறான்டா. மறந்து இல்லடா அவன்கிட்ட வந்தாலே பேசி சமாளிக்க போறடா. அவன் டைம் பாஸ்ல போய் 2 போட்டோ வாங்குவான்டா. ஜாலியா இருக்கும். ஒரு நிமிஷம் இல்ல சாம மேட்ரு கேளு. இந்த கார்த்தி பேசினா போலயா அவன் எம்ஆர்சி நகர் தெரியுமா? எம்ஆர்சி கலாநிதி மரம் கூட இத்தனை வாட்டி எம்ஆர்சி நகர் சொல்லிருக்க மாட்டான். சொன்னதே சொல்லுங்கிறான். சோஃபா
ம். விக்னேஷ் ப்ரோ இது தெரியுமா? டயர்ல தான்டா அவன் காண்டாயிட்டான். டயர் தான் காண்டானா? டயர்ல தான் காண்டாயிட்டான். விக்னேஷ் ப்ரோ சும்மா இல்லாம எம்ஆர்எஃப் டயராவது நான் கேட்டுதான் இல்லை நீங்களா சொல்லுங்க எந்த டயர் இது? எந்த நம்ம டயர் trigger ஆயிட்டான். இல்ல டியூப்லெஸ் இல்ல டியூப் வச்சு டயரான்னு டியூப்லெஸ் டயரா தான் எம்ஆர்எஃப் நான் கேட்டேன். நமக்கு அது மொக்க ஜோக்கா இருக்கும். அவன் ட்ரிகர் ஆயிட்டான். ஏய் இல்ல எல்லாம் அவன் என்ஜாய் என்ன பண்றானா? பண்ணாங்க. இல்ல இல்ல அவனை காண்டேத்தான் சொல்றான். அவன் தெரியாதா? ஏய் விக்னேஷ் ப்ரோ எனக்கு ஒண்ணு புரியல. விழுப்புரம் அதிமுக தானே ஈஸ்வரு, எப்படி எடப்பாடிக்கு விசுவாசமா இருக்கான்? சிவி சண்முகனாலும் இட் மேக்ஸ் சென்ஸ். இல்ல அப்படி இல்ல ப்ரோ, மாறும். ஏதோ குடும்பத்துக்கு ஏதோ பண்ணிருப்பாங்க. கரெக்டா? அவன் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லிட மாட்டான். 12ஆம் கிளாஸ் மாணவர்கள் நான் பாஸ் பண்ணி அது விட்டேன். கிடையாது. இவன் 28 விக்னேஷ் ப்ரோ சொன்னாரு ஏதோ ஃபேமிலில யாருக்கும் வேலை வாங்கி கொடுத்தாரு. ஏதோ டிரைவரோ ஏதோ சொல்லிட்டு ஏமா இருந்தான். நான் தான்மா உங்களை இருக்கலாம். பாஸ் பண்ணி விட்டேன். ஆமா, அந்த மாதிரி விசுவாசமா இருக்காங்க. விடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பாஸ் பண்ணி விட்டவர்ல ஆனா, பெனிஃபிட் ஆனா அலெக்ஸ் பையன் என்னன்னா, 8 வயசுல நான் இறங்கி பாலிடிக்ஸ் பண்ணான். ஆமா சொல்லிருக்காங்க. 8 வயசு இல்ல நீ பேசுன இந்த அலெக்ஸ் நீ எப்ப பாலிடிக்ஸ் ரத்தத்துல ஊர்ன விஷயம் அரசியல். இல்ல 8 வயசுல ஒரு நிமிஷம் இல்ல இரு மேட்டர் கேளுங்க. ஈஸ்வர் கேட்டா விக்னேஸ்வர் கிட்ட நீ அப்பத்துல இருந்து பாலிடிக்ஸ் கத்துறேன். விக்னேஸ்வர் சொன்னாரு 10 வருஷமா கத்துனுறேன் அப்படின்னு. என்கிட்ட கேட்டான், நான் இப்பதான்டா 3-4 வருஷமா தளபதி வந்ததுல தான் சொல்றேன். நான் எப்பத்துல இருந்து தெரியுமா கத்துறேன்? எப்பத்துல இருந்து கேட்டா 8 வயசு இருக்கும். 8 வயசு சுட்டுட்டு 8 வயசுல என்னடா பாலிடிக்ஸ் கத்துக்கலாம்? பிறக்கும் போதே என் விரல் வந்து அப்ப நேரத்துக்கு அவன் உண்மையில ஒரு எம்எல்ஏ இருக்கணும்டா அவன். நான் அதான் கேக்குறேன். அதான் 8 வயசுல இருந்து அவங்க என்னப்பா ஒரு செவரு புடிச்சிட்டு கொஞ்ச நாள் மூஞ்ச புடிச்சிட்டு அவன் ஏதோ மனக்கோளாறுடா. அப்ப 8 வயசுல இருந்தாலும் கத்துக்கிட்டு இருக்க முடியாது. எப்படிடாடி 8 வயசா இருக்கும் போது ஜே கருணாநிதி இருந்தாங்கடா. இல்ல இன்னைக்கு ஓட்டல நாளைக்கு நைட்டு கரெக்டா 10 மணிக்கு வந்துடும். அது ஒண்ணும் இல்ல கிசால் அந்த கிசால் அந்த அதெல்லாம் வந்து கேட்டு கூடாதுன்னு அவன் வந்து கொஞ்சம் வாடா போடான்னு பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் அவன் இக்னோர் பண்றேன். அது இல்ல மனநிலையில யாராச்சும் அவனை நல்லா ட்ரிகர் பண்ணிட்டு அது வந்துரும். போற போக்கு ஆனா சாமி இன்னைக்கு அவனுக்கு ரொம்ப அடிடா. இழுத்து வச்சு காலை ஒருத்தன் கை ஒருத்தன் புடிக்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒருத்தன். இதுல அண்ணா வேற பயங்கரமா அடிச்சு விட்டான். எனக்கு எல்லாத்தையும் விட இல்ல குமாரி கிட்ட போய் உன் வயசு இல்ல உன் வயசு என்ன எல்லாம் 3-4 தடவை கேக்குறான்டா. அவன் இது கேட்டதே கேட்டுன்னு இருக்கான். சரி இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்து டிஎம்கே ஜட்ஜ்மெண்ட் எப்போ? அந்த பசங்க திரும்ப வந்தாங்கன்னா வைப்பானுங்க. ஆமாங்க நான் கொத்தடிமை தான்டா, நான் 200 ரூபாய் யூபி தான்டா அப்படின்னு வந்து கோஷம் இட்டு வேற இது பண்ணாங்க. யார் பேச சொன்னது? சொல்லி கொடுத்த டைலாக்டான்னு இந்த மாதிரி இல்ல கடைசி வரைக்கும் தோத்ததுக்கான உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்காமலே ஒரு பக்கம் கம்பு சுத்தினுக்கான்ல. இன்னைக்கு சிஎம் சொன்னார்ல, இல்ல ஒரே ஒரு விஷயம், சிஎம் சொன்னார்ல, நீங்க தோத்துட்டு எப்படி அதே மக்கள் உங்களுக்காக ஓட்டு போட்ட மக்களை தற்கூரிகள் அதுக்கப்புறம் வந்து கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்கன்னு எப்படி நீ பார்த்து பேச உனக்கு தைரியம் வந்துச்சு? வானத்துல இருந்து குச்சி வந்துடல தாவேக்கா ஓட்டர், வேற கிரகணத்துல இருந்து வரல. இங்க ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் எங்களுக்கு இந்த தடவை போட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு போட்டப்ப மட்டும் நல்லவங்க, எங்களுக்கு போட்டப்ப தற்கூரி கவர்ச்சியில போட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களை விமர்சிக்கிறாங்க. அதுதாங்க எனக்கு பிடிக்கல சுத்தமா. நீங்க வந்து அறிவாளி இல்ல, ஓகேயா? இந்த 20% இன்னமும் என்ன நினைச்சிட்டு இருக்குதான், ஊர்லயே இவங்கதான் பெரிய அறிவாளி கூட்டம், இவங்க பேசுறதுதான் அரசியல் தியரி, நம்ம மத்தவங்களுக்கு எல்லாம் அரசியலே தெரியாது, இவங்க சொல்லி கொடுத்தது இவங்க வகுத்த வழியில தான் நம்ம வந்து வரோங்கிற மாதிரி. இததாங்க இந்த அரகன்ஸ தாங்க அவரு கேள்வி கேக்குறாரு. எங்க இருந்து வருது இந்த அரகன்ஸ்? இந்த அரகன்ஸ் மக்கள் பணியில இருந்துதான் நீ பேக் டு பேக் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்ப. இல்ல சித்தை, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றேன். நான் பார்த்தப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு அதான் உங்க எல்லார்கிட்டையும் சொன்னதான், இந்த டிஎம்கேக்கும் இது என்டிகேக்கும் ஃபைட் நடந்துருக்கும், ஓகேங்களா?
சும்மா பயங்கரமா வந்து தாறுமாறா இருக்கு. இவன் ஒரு புக்ல இருந்து படிச்சு பேசுவான், அவன் ஒரு புக்ல இருந்து படிச்சு பேசுவான், இவன் அண்ணாதுரன் அவன் பிரபாகரன் புரியுதுங்களா? அதாவது ரொம்ப ஒரு இதா போகணுங்களா, வேற மாதிரி போவோம். ஆனா உண்மையா சொல்றேன், இப்ப வந்து திமுக ஆக்டிவ் வந்து உண்மையாலுமே தற்கொலை தான். இவனுக்கு அந்த அளவுக்கு மேட்டரும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி விட்டுவான்லே தவிர, பழைய ஆளுங்கெல்லாம் அவனெல்லாம் செட்டில் ஆயிட்டான்லாம் இல்ல கட்சி விட்டு போயிட்டான்லாம் தெரியல. ஃபயரா இருக்கும் அலெக்ஸ். நான் பாத்துருக்கேன். இல்ல இப்ப எல்லாம் வந்து 20க்கு முன்னாடி சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டாங்க விக்கி ப்ரோ. அவனுங்கெல்லாம் வேற. அவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவனுங்க தான் உண்மையாலுமே அறிவாளி எல்லாமே இதுவா இருந்தானுங்க. இப்ப உண்மையாலுமே தற்கொலையா இருக்கானுங்க. இவனுக்கு பேசவும் தெரியாது. அவனுக்கு சொன்னது என்ன தெரியுமா? இது அதுல இருந்து டிவிக்கு இது ஐடியாலஜியே தெரியாது, கொள்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மைண்ட் செட்ல வரானுங்க பத்தியா? அவனுக்கு மட்டும் தான் இருக்கானுங்க. இப்ப நம்மளே கூட பாத்தீங்கன்னா நம்ம கொள்கையை சொல்லிட்டு அடுத்து அவனுக்கு கொள்கைக்காரன் திரு முடிப்பானுங்க. நீங்களும் பாத்திருப்பீங்க. சுத்தமா ஒரு மண்ணும் கிடையாது அவங்க. விக்கி ப்ரோ, சொல்லுங்க. எக்ஸ் எம்எல்ஏ திருச்சியில நிப்பாரா இந்த ரோட் ஷோ எல்லாம் பார்த்துட்டு? இல்ல யாராச்சும் ஒரு கேண்டிடேட் நிக்க வைப்பானுங்க. எக்ஸ்எம்எல்ஏ எல்லாம் நிக்க அந்த இவன் பேர் என்னது அந்த எக்ஸ்எம்எல்ஏன்னா யாரு? இவரு ஸ்டாலின் சொல்றீங்களா? ஸ்டாலின் வாய்ப்பு கம்மி. குளத்தூர் எம்எல்ஏ ஸ்டாலின் நிக்க மாட்டார், நிக்க மாட்டார். இல்ல நிக்க மாட்டாரு. இல்ல சொல்றேன், இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இந்த ஏன் நிக்கட்டும். இல்ல எனக்கு தெரிஞ்சாங்க அங்க கேண்டிடேட் தம்பியான கேண்டிடேட் தான் போடுவாங்க. நீங்க என்ன பாருங்க. இவங்க எடப்பாடி கேங்ல இருந்து யார் போடுவாங்க தெரியல. எடப்பாடியில தெரியலைங்க. இப்ப ஆல்மோஸ்ட் அந்த கட்சியில ஃபுல்லா டம்மியா தான் இருக்குங்களா. ஜெயிச்சவங்க உட்பட பார்த்தீங்கன்னா இடைகள் நிறைய டம்மியா தான் இருக்காங்க. ஆனா டிஎம்கே இது எனக்கு தெரிஞ்சு இது பெருசா ஃபோக்கஸ் பண்ணாதுங்க இந்த இது இடைத்தேர்தல். அது இடைத்தேர்தல் பெரும்பாலும் ஆளுங்கட்சி தான் வரும்னு தெரியும். இல்ல மக்கள் மனநிலை அவங்களுக்கே புரியணுங்களா. இப்ப என்ன மேட்டர்னா, இப்ப இடையில இந்த ஆட்சி இருக்கு பாத்தீங்களா, இப்போ அங்கங்க பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து நியூஸ் சேனல்லாம் வச்சு பண்றாங்க பாத்தீங்களா, அதை வந்து இவங்க வந்து தீவிரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதான் இவங்களோட அஜெண்டா. எங்க இந்த புதிய பாலிமரா புதிய தலைமுறை பேக் போனதுக்கே வந்து கொலைக்கிறானுங்க. புரியல. புதிய தலைமுறை அந்த இதுவா சேனல் இதுவா? இல்ல இவனுக்கு விவாத மேடையே என்ன கேவலமா தான் நடத்திட்டு இருக்கானுங்க. சரி, நான் நேத்து இதை கொஸ்டின் தான் கேட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் புதுசா வந்திருப்பீங்க. அதாவது இப்ப திமுக தோத்ததான் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனையா? அது ஒரு கட்சி அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இது பண்ணி கேட்க போறாங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இவனு விவாத மேடையில் எடுத்து இவனை டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து பெரிய பிரச்சனையா? இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற ரியல் பிரச்சனை கூட நீங்க எடுத்து பேசலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் இவ்வளவு இப்ப மின்வெட்டு நடந்துச்சு. இந்த மின்வெட்டுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவா? இல்ல அது ஏன்னா திமுக ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏஸ் எல்லாம் இதா இருக்காங்கல்ல, அந்த தொகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இதாகுது. அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது டிஎன்இபி ஆபீஸ்லயே பாத்தீங்கன்னா கலைஞர் போட்டோ இன்னும் ஸ்டாலின் போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு தனி பிரச்சனையா வச்சு அது அதே சேனல் தான் போச்சு இல்லைங்களா. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் நிறைய அதிகாரிகள் வந்து திமுகவுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அதை எடுத்து பேச வேண்டியது தானே. அது நம்மளது அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் முடிச்சாதான் மாறும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம மேல ஒரு இதுங்க என்னன்னாலும் இவங்க நேர்மையா தானே இருக்காங்க. இவங்க வந்து நம்ம ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு வந்து ஒரு இலக்காரம் வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து காசு வருதெல்லாம் வாங்கிட்டு திமுக சொம்படிக்கிறாங்க. ஆனா ப்ரோ இல்ல இப்போ உங்களுக்கு ரூல்ஸ் படியே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஏதாவது ஃபேக் நியூஸ் வரப்போனா வார்னிங் தரலாம். ஃபேக் இல்ல அலெக்ஸ், அதாவது விஷயம் வந்து ஃபேக்கா சொல்றதுக்கும் சில விஷயத்த வந்து திரிச்சு பேசுறதுக்கும் இது இருக்கு. மொட்டையா போட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது அது மீனிங்கே மாத்துற மாதிரி இது பண்றதெல்லாம் இது இருக்கு. நேத்து ஒரு சன்ல தான் பார்த்தேன் நியூஸ். அதுல பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பொண்ணை கார் விட்டு ஏத்தி சாப்பிடுச்சானுங்கல்ல, அந்த நியூஸ அவனுங்க எப்படி கவர் பண்றானுங்கன்னா கார் பேக் சைடுல இருந்து கொண்டு வந்து சைடோட நிறுத்திடுறானுங்க. ஃப்ரண்ட்ல அந்த கொடி இருக்கிறதே காட்ட மாட்டானுங்க.
அதுவும் இல்லாத என்ன பாத்தீங்கன்னா போட்டு நேத்தா முந்தானேத்தா தெரியல. அந்த இது வந்து அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏத்தனது வந்து இது மாதிரி டிஎம்கே கட்சிக்காரன்றது போட மாட்டானுங்க. ஆனா வந்து அந்த பார் வந்து டிவிகே காரந்து அப்படின்னு போடுறானுங்க. அந்த அளவுக்கு கேவலமா பண்ணிட்டு இல்ல இருக்கானுங்க. அவனுங்க மட்டும் தினகரன்ல கிடையாது. அப்படிதான் நியூஸே போட்டிருக்கானுங்க. தினகரன்ல பேப்பர்ல அப்படிதான் நியூஸே வந்திருக்கு. இல்ல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தந்தி டிவில இருந்து நிறைய டிவி வந்து அவங்களுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு வைங்களேன். ஆனா அவங்க கொஞ்சம் லிமிட்ஸ் பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. முன்ன பண்ண மாதிரி அப்படியே பச்சையா பாத்தீங்கன்னா தாவக மேல அவதூறு சொல்றது அந்த அளவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் டிஎம்கேக்காக பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் நேத்தோ முந்தா நேத்தோ பாத்தீங்கன்னா ஏதோ என்ன கோயில் அது திருப்பரங்குன்ற கோயில் தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 8 பேர் 80 பேர்கிட்ட வந்து மயக்கம் அடைஞ்சு ஊந்திருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு ஆளு ப்ரோ, ஒரே ஒரு ஆளு தான் பார்த்தேன். அதுதான் இல்ல நிர்வாகமே இது சொல்லிடுச்சு. அதுக்குள்ள இவனை வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இது பண்ணிட்டானுங்க. அதுக்கு வந்து கோயில் நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஒண்ணு அறிக்கை ஒண்ணு விட்டுருந்தாங்க. அதை வந்து இவனுக்கு சின்ன நியூஸா போடுறானுங்க. அதாவது ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அது பயங்கரமா ஆயிடுது. தெரியல அது பார்ப்போம். ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சு ஒன்றும் கட்ட முடியுது. ஏன்னா இதுக்கப்புறம் அதான் இந்த எலெக்ஷனே ஒரு இது அதுக்கு பெரிய சாட்சி. ஓகேங்களா? ஏன்னா ஜனங்க யாரும் இந்த இதெல்லாம் ஏன்னா ஜனங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு மெயின் ஸ்ட்ரீம் வந்து அஜெண்டா பேஸ்டா ஒர்க் ஆகுது. இன்னொன்னு கார்த்தி, இன்னைக்கு வந்து ஒரு ட்விட்டர் பேஜா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜா இருக்கட்டும், அஃபிஷியல் யாரும் அவங்க கிட்டே போய் செக் பண்ணிக்கிறாங்க. புரியுதா? இன்னைக்கு படிக்காதவங்க கிடையாது. எல்லார்கிட்டயும் படிச்சவன் தான். எல்லார்கிட்டயும் ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. ஸோ உனக்கு ஒரு விஷயத்த தெரியணுமா? நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலையா இருக்கியா? ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா பீப்புளா இருக்கியா? நீ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப யாரு இதுல சரி ஓகே. அதுல என்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ தட்டி பார்த்தாலே அதுல இருந்து நியூஸ் எல்லாம் வந்துடுது. நியூஸ் சேனல பார்க்கணும்னு எது கிடையாது. ஸோ அதனால தானே இவ்வளவு பெரிய மாற்றமே வந்துச்சு. இவங்கள தூக்கி வீசுற அளவுக்கு வந்து போச்சுல்ல ஒரு தெரியுமா? இல்ல ப்ரோ, நான் வந்து இந்த குளத்தூர் சைடு இது எக்ஸ் எம்எல்ஏ வச்சு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடத்தினாங்க தெரியுமா? ஆமா. அந்த டைம் நடத்திட்டு இங்க இருந்து ஒரு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அங்க இருந்து 4 கிலோமீட்டர்ல வந்து வேசார்பாடி எரியுது பத்திக்கிட்டு வீடுங்கெல்லாம். ஜனங்க வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்ம ஆளுங்க போயிட்டு ஹெல்ப் பண்றாங்க. அதுல ஒரு பொண்ணை வந்து எட்டி ஓத்தி தளபதியை கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. ஆமா. அதெல்லாம் கூட ஒரு ரீசன் தான் குளத்தூர்ல அவங்க தோத்ததுக்கு. ஆனா வந்து அதை பத்தியே பேச மாட்டாங்க. இதுதாங்க இவனு பாத்தீங்கன்னா இப்ப வலைபேச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா குளத்தூர்லாம் டெவலப் இல்ல அலெக்ஸ் இதை சொல்லிடுறேன். குளத்தூர்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்காருன்னு அவனுங்க எல்லாம் சொல்லுவானுங்க. ஆனா அவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவனா திமுக சொம்படிக்கிறவனுங்க. இன்னொன்னு திமுக அகைன்ஸ்டா பேசினா அவனை அடிப்பானுங்கன்ற மாதிரி அவனுக்கு பயம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஜென்ரலா இருக்கவன்லாம் பச்சையா பாத்தீங்கன்னா திமுக டெவலப் தாங்க பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே புழுவானுங்க. ஆனா மேட்ரு என்னன்னா இப்ப குளத்தூர்ல நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா சொன்னதுதான். இந்த தளபதி வந்து இதுக்கு போனாரு. அது பேர் என்னது? அந்த அவரோட தொகுதி போனார் பாத்தீங்களா? பெரம்பூருக்கு போயிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா குளத்தூர் போனார்ல. அப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு பண்ண பார்த்தானு. ஒரு ஸ்டாம்பேடு பண்ண பார்த்தானுங்க அவங்க. உங்களுக்கு பஸ் எல்லாம் திருப்பி விட்டு அந்த இடமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வீடியோ பார்த்தாலே தெரியும். ஒரு மாதிரி அது வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்டாம்பேடு ஒண்ணு நடந்திருக்க வேண்டியது. ஏன்னா அங்க போலீஸ் பாதுகாப்பு அங்க எது கொஞ்சம் சரியா இது பண்ணாத அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சைட்ல இருந்தே கண்டனம் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு பஸ் எல்லாம் திருப்பி விட்டு வாலண்டரியா பாத்தீங்கன்னா சுத்தி வந்து அது வந்து ஒரு நெருக்கடி உண்டாக்கணும்னே பண்ணானுங்க. இவனுக்கு மக்கள் உயிரை வந்து பணைய வச்சு அவனுக்கு இது பண்ணிட்டு இருந்தானுங்கன்னீங்களா? நீ இந்த மாதிரி வெளியில வந்தா மக்களை நான் கொன்றுவோம் அந்த பழிவு மேல இப்ப அந்த ஒரு எப்படிதான் சொல்றது அந்த ஒரு பிளாக்மெயில் மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன் டிஎம்கே பொறுத்தளவு. ஸோ டிஎம்கே அவனுக்கு பண்ணது. ஸோ அதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா என்ன? மக்கள் நான் அவ்வளவு முட்டாளா? ஆனா மக்களை முட்டாள பார்த்தனால தான் ப்ரோ தோத்தானுங்க. நம்ம ஆளு நீ சொன்ன ஆமா. மாதிரிதான். மக்களை இன்னொரு ஒழுங்கா விஷயம் அலெக்ஸ். பண்ணாலே இவனுக்கு ஜெயிச்சிருப்பானுங்க. இவனுக்கு வந்து திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இவனுக்கு ஊர் பூரா நம்ப வச்சானுங்க. அது இவனுங்களும் நம்பினானுங்க. இவனை தப்பான ஒரு விஷயத்த நம்பினதோட ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவனுக்கு தோத்து போய் உட்காந்துருக்குது. ஏன் நடக்கிற ஆட்சி அவங்களுக்கு தெரியாதா? இப்ப ஒருத்தன் எக்ஸாம் எழுதுறான், நீ ஏன் ஒண்ணுமே இதுல பேப்பர் வெறும் பேப்பரா கொடுத்துட்டு வந்தான். இப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா ஊரு பூரா வந்து நம்ப வைக்கிறான். நீ இல்ல நான் வந்து நல்லாதான் எழுதுன்னு சார். அப்வியஸ்லி ரிசல்ட் வந்தப்ப 0 தானே வரும். அதுதான் நடந்திருக்கு. ஆனா எழுதினவனும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது பைத்தியக்கார மாதிரி நம்ம நல்லாதான் எழுதிருக்கோன்ற மாதிரி வந்தானே அது எப்படி?
அந்த அந்த ஒரு விஷயம் தான் இவனுகிட்ட யாரு திமுக. இன்னொன்னு இப்ப இது இந்த சோஷியல் மீடியா வச்சு ஜெயிச்சாங்க. இது அதுல ரூட் மாஃபியா இந்த இதை வச்சு பண்ணாங்க ஜென்சி. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன தெரியுமா? இவனுங்க வந்து கேவலமான ஒரு ஆட்சி ஒண்ணு கொடுத்துருக்கானுங்க. அது இவங்களால ஒத்துக்க முடியாது. ஐயோ நாங்க நல்லாட்சி தாங்க கொடுத்தோம், எங்களை ஏமாத்தி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி